திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆடிக்கிருத்திகை விழாவையொட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவிதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக இருக்கும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூமணவெடி பகுதியில் அமைந்துள்ள அக்னி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டிய பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். பின்னர் அம்மனுக்கு தாய் வீட்டு சீதனமாக பட்டு அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள சிவலோகநாத சுவாமி கோவிலில் பாரம்பரிய விதை தேடி உற்சவம் நடைபெற்றது. பஞ்சத்தை போக்க சிவபெருமானை ஏற்கலப்பை ஏந்தி விதை தெளித்து விவசாயம் செய்ததாக கூறப்படும் ஐதீகத்தின்படி சாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பூஜித்த விதை நெல்லுடன் நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களும் விதை தெளித்து வழிபட்டனர். தருமபுரி சக்தி சொர்ணமுத்து மாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வாழை இலையில் அரிசி, மஞ்சள், பூக்கடை வைத்து விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். விளக்கு பூஜையில் ஆன்மீக சொற்பொழிவும் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே வடிவேலம்பாளையம் பகுதியில் கடும் வெயில் காரணமாக கோழிக்கொண்டை பூக்கள் கருகி வருவதாக மலர் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வரவிருக்கும் ஓணம் பண்டிகையை எதிர்நோக்கி இந்த பகுதியில் கோழிக்கொண்டை பூக்கள் பெருமளவில் பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுவதால் செடிகள் கருகி வரும் நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் நகர்பகுதி, மணவாள நகர், பட்டறை, வெங்கத்தூர், அதிகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான காலநிலை நிலவியது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம், காவேரிப்பாக்கம், நெமிலி, வாலாஜாப்பேட்டை, கலவை, சூளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. திருச்சியில் சிறுவன் ஓட்டிய கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் விளிம்பில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் தனது 5 நண்பர்களோடு காரில் சென்றபொழுது மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பைக் மீது மோதி பாலத்தின் விளிம்பில் தொங்கியது. பொதுமக்கள் காரில் இருந்த 6 பேரையும் மீட்டனர். கார் மோதியதில் பைக்கில் சென்றவருக்கு காயம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய விவரங்கள் பதிவு குறித்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் தொடங்கி வைத்தார். மாணவிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் பங்கேற்ற ஊர்வலம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது. பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்த நிறுவனம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி 35 மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். ஒப்பந்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கான சலுகைகள் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறி நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஒப்பந்த தொகையை நிறுத்தி வைக்க வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் ஹோட்டலில் உணவருந்திக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் மீது தாவேகா நிர்வாகிகள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவன்னகவுண்டனூரில் 5,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை பார்க்க வந்த மூதாட்டியை அழைத்து ரிப்பன் வெட்டச் செய்தது கவனம் ஈர்த்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.
நீட் தேர்வை ரத்து செய்யவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கலைக்கல்லூரியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மதிய உணவை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுவின் உண்ணாவிரதத்திற்கு மாணவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். சென்னை தரமணியில் நீட் தேர்வு முறைகேடுகள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி DYFI அமைப்பினர் மடையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் உண்ணாவிரதத்தில் உள்ள சோனம் வாங்சுக்கு ஆதரவு தெரிவித்தும் முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி நூற்றுக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு நிரந்தர தீர்வு காணவும் அரசே நவீன சாயப்பட்டறை அமைக்கவும் வலியுறுத்தி மனு அளித்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஞாயிறு இரவு இந்த ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக குழாய் இணைப்பில் ஏற்பட்ட கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தொழிற்சாலை டெக்னீசியன் முருகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடாத்தியுடன் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுகவினர் 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் எம்எல்ஏ அலுவலகம் மற்றும் திமுக படிப்பகம் அருகே திமுகவினர் 2 இடங்களில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குமாரமங்கலம் ரயில் நிலையத்தில் தண்டவாளம் குறுக்கே நடைபாதையை ரயில்வே நிர்வாகம் மூட முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு நகல் காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதையடுத்து நடைபாதையை அடைக்கும் பணி எவ்வித இடையூறும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்றது. சேலம் அரியாக்கவுண்டம்பட்டியில் வெள்ளி கொலுசு உற்பத்தி மையத்தை அமைச்சர் மதன் ராஜா நேரில் ஆய்வு செய்தார். 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வெள்ளி கொலுசு உற்பத்தி மையம் 16 மாதங்களாக பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. மானியம் மற்றும் கடை ஒதுக்கீட்டில் சிக்கல்களால் மையம் செயல்படவில்லை என உற்பத்தியாளர்கள் தெரிவித்த நிலையில் 50% மானியம் அல்லது வட்டியில்லா கடன் வசதி வழங்க வேண்டும் என அவர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்காக உலக வங்கி வழங்கிய 1773 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதியில் இருந்து 300 கோடி ரூபாயை தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றியிருப்பதாக வேலூர் சமூக ஆர்வலர் பாஸ்கரன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம் அளித்த பதிலில் கடந்த ஆட்சியின் பொழுது அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக இந்த நிதி நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிப்படி வனப்பகுதியில் மின்கம்பி உரசியதை கவனிக்காமல் சென்ற சரக்கு லாரி தீப்பற்றி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு நொறுக்கு தீனி ஏற்றிச் சென்ற லாரியின் ஓட்டுநர் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் எச்சரித்ததால் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை சாலையின் குறுக்கும் நெடுக்குமாக உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக மாவட்ட பிரதிநிதி ரவியை கைது செய்ய அவரது வீட்டிற்கு காவல்துறையினர் சென்ற நிலையில் அங்கு திரண்ட திமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த தேர்தல் வாக்குப்பதிவின் பொழுது தாவேகா நிர்வாகியை சாதி ரீதியாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரவி மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ரவியை கைது செய்ய போலீசார் சென்றபோது அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அக்கட்சியினர் வீட்டின் முன் திரண்டனர்.
ஜனநாயகன் படம் வெற்றி பெற வேண்டி விழுப்புரத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தாவேகாவினர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். ஜனநாயகன் பட போஸ்டரை கையில் ஏந்தி தாவேகாவினர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தனது பிறந்த நாளை தந்தை தேவாவுடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினார். இசையமைப்பாளர் தேவா தனது மகனுக்கு கேக் ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக அமைச்சர் ரமேஷுடன் முறையான புரோட்டோகால் அனுமதியின்றி நுழைந்ததாக ராஜா ரெட்டி என்பவர் மீது திருமலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி ஆணிவார ஆஸ்தானத்தை ஒட்டி அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்ட 10 பேருக்கு மட்டுமே VIP அனுமதி வழங்கி தேவஸ்தானம் பாஸ் வழங்கியிருந்தது. ஆனால் தமக்கும் அனுமதி உள்ளதாக கூறி ராஜா ரெட்டி கோவிலுக்குள் அத்துமீறி சென்றுள்ளது விஜிலன்ஸ் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அவரை அமைச்சருடன் அழைத்து வந்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருத்தணி காவல் நிலையம் அருகே சாலையோரத்தில் வரிசை கட்டி நிறுத்தப்பட்டுள்ள பறிமுதல் வாகனங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருத்தணி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்படும் லாரிகள், டிராக்டர்கள், கார்கள், ஆட்டோக்கள் காவல் நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தப்படுகின்றன. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும், எனவே அவற்றை அப்புறப்படுத்த வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் மீண்டும் யானைகள் நடமாடியதால் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். நள்ளிரவில் வாகனத்தை விட்டு வெளியேறிய 2 யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன. வீடுகளின் அருகே யானைகள் உலவிய சத்தம் கேட்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மஞ்சனக்குறை மின்மயானத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அனைத்து இந்து சமுதாய மையான கமிட்டியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூடுதல் கட்டண வசூலை தடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கவும், நகராட்சியில் நிரந்தர ஆணையரை நியமித்து டெண்டர் நடைமுறையை மேற்கொள்ளவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆதி திராவிடர் நலத்துறையின் பெயரை சமூக நீதித்துறை என்று மாற்றிய அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி காஞ்சிபுரத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆதி திராவிடர் மக்களுக்கான சலுகைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பழைய பெயரையே தொடர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதே கோரிக்கையை முன்வைத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் புரட்சி பாரதம் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பழைய பெயரையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் எனவும், தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து போலீசாருக்கும் 4 வாரங்களில் சுற்றறிக்கை அனுப்ப தமிழக DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் மதுபோதையில் சாட்சியளிக்க வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் என்பவரின் செயலை சகித்துக் கொள்ள முடியாது என்று சுப்பிரமணியம் செந்தில்குமார் அமர்வு குறிப்பிட்டது. வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட துறை ரீதியான தண்டனையை ரத்து செய்த தனி நீதிபதியின் ஆணையை ரத்து செய்து நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். திண்டுக்கல் அருகே விராலிப்பட்டி ஊராட்சி பகுதியில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை மறித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு மதுபான கடை அமைக்கும் பணிகளை நிறுத்துவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை வேளச்சேரியில் ஆன்லைனில் வாங்கிய ஆவின் பாலில் கரப்பான் பூச்சி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சதீஷ் என்பவர் கடந்த 15ஆம் தேதி ஆன்லைன் மூலம் நீல நிற ஆவின் பால் பாக்கெட்டை வாங்கி வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் வைத்துள்ளார். அதன் பிறகு 18ஆம் தேதி பால் பாக்கெட்டை பிரித்து பார்த்தபோது கரப்பான் பூச்சி இருந்ததாக அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த ஆவின் நிர்வாகம் இனி இதுபோன்று நடக்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பிறந்த 14 மணி நேரத்தில் பெண் குழந்தையை கழுத்தை நெரித்துக் கொன்ற பாட்டி கைது செய்யப்பட்டுள்ளார்.
எடப்பாடியைச் சேர்ந்த பிரியதர்ஷினிக்கு கடந்த 18ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தை சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்தது. பரிசோதனையில் குழந்தை கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டது உறுதியானது. இதனை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரியதர்ஷினியின் தாய் தங்கமணி 2வது பெண் குழந்தை என்பதால் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 90 ஏக்கர் நிலத்தை தனிநபருக்கு பட்டா வழங்கியதாக கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு சாந்தனூர் கிராமத்தில் விவசாய பணிக்கு வழங்கப்பட்ட 90 ஏக்கர் நிலத்திற்கு தனிநபர் பட்டா பெற்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே வீட்டில் இருந்த மீன்பிடி கூண்டுக்குள் சிக்கியிருந்த நல்ல பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. காரிக்குழி மாமூட்டில் பகுதியில் இருந்த வீட்டில் மீன்பிடி கூண்டில் கடந்த 3 நாட்களாக பாம்பு சிக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த அஜித்குமார் பிஷாரத் என்பவர் பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிம்மியம்பட்டு கிராமத்தில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண், காது, முகம், கை, காலில் படுகாயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் அருகே தாராபுரத்தில் சாலையில் சென்றவர்களை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து குதறியதால் உரிமையாளரிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீஜா என்பவர் வளர்த்து வந்த நாய் சாலையில் சென்றவர்களை துரத்துவதால் சாலையில் நடமாட முடியாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லதா என்பவரை அந்த நாய் துரத்திச் சென்று கடித்து குதறியதால் ஆத்திரமடைந்த மக்கள் நீஜா வீட்டை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டடத்தை தாவேக நிர்வாகிகள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அந்த காட்சிகளை ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் திறக்க வேண்டிய கட்டடத்தை சட்டவிரோதமாக திறந்து வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பத்மஸ்ரீ விருதுக்கான பரிந்துரைகள் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர் அமைச்சரவை இலாக்காக்கள் குறித்து எப்போது வேண்டுமானாலும் சொல்வேன் என்று பதிலளித்தார். சென்னை ஆதம்பாக்கத்தில் பள்ளி மற்றும் அங்கன்வாடி அருகே செயல்படக்கூடிய 2 டாஸ்மாக் கடைகள் குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து தாவேக எம்எல்ஏக்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் மற்றும் ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரீஷ் நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறு குறித்து விவரித்தனர். தொடர்ந்து 2 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் பொதுமக்களுக்கு அவர்கள் உறுதியளித்தனர். குமரி மாவட்டம் முழுக்கோடு பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பிராங்க்லினை இருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பிராங்க்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அருமனை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் வயல்வெளி வழியாக சடலத்தை எடுத்துச் செல்லும் அவல நிலை தொடர்கிறது. சுடுகாட்டிற்கான பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் கோழி இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த லாரியை தாவேக நிர்வாகிகள் சிறைப்பிடித்தனர். மாநகராட்சி பகுதியில் பெறப்படும் கோழி இறைச்சி கழிவுகள் ஒரு இடத்தில் சேகரிக்கப்பட்டு மாற்று வாகனத்தில் உரம் தயாரிக்க வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. கோழி கழிவுகள் கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரத்தில் மீன் விற்பனையாளர்களுக்கு குளிர்காப்பு பெட்டியுடன் கூடிய மானிய விலை இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் முதற்கட்டமாக 6 பயனாளிகளுக்கு இந்த மானிய விலை இருசக்கர வாகனங்களை வழங்கினார். நடப்பாண்டில் மேலும் 42 பயனாளிகளுக்கு இந்த வாகனம் வழங்கப்பட உள்ளது. குளிர்காப்பு பெட்டியுடன் கூடிய இந்த இருசக்கர வாகனம் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என மீன் விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
போரூர் அருகே இளைஞர்கள் ட்ரிபிள் சென்ற இருசக்கர வாகனம் தடுப்புச் சுவரில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார், சஞ்சய் மற்றும் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த லலித்குமார் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் அதிவேகமாக சென்றனர். போரூர் சுங்கச்சாவடி நோக்கி வந்தபோது சாலையின் நடுவே இருந்த சென்டர் மீடியனில் மோதி மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் நிதிஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சிக்கு வரும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக பயிற்சியாளர் மீது புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சீர்காழியில் இயங்கி வரும் வாகன ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஒன்றில் பயிற்சிக்கு வரும் பெண்களுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி பயிற்சியாளர் பாலியல் தொல்லை அளிப்பதாக ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மனு அளித்தனர். ஒரு மிகப்பெரிய அளவிலே அங்கு பெண்கள் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இதில் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கேரள மாநிலம் தொடுபுழாவில் காவல்துறை வாகனத்திலிருந்து மதுபாட்டில்கள், புகையிலை பொருட்கள், சீட்டுக்கட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மங்காட்டுகவலா பகுதியில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பொதுமக்கள் பெரிய திரையில் கண்டுகளித்தனர். அப்போது பாதுகாப்பு பணிக்காக வந்த உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் ஓட்டுநர் மது அருந்தியிருந்ததாக சந்தேகம் எழுந்த நிலையில் அவர்கள் வந்த வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் வெற்றியை நினைவு கூறக்கூடிய வகையில் கடலூர் ஷைன் இந்தியா முன்னாள் ராணுவ வீரர்கள் அறக்கட்டளை சார்பில் நினைவுத்தூண் அமைக்கக்கூடிய பணி கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் தொடங்கியது. 8 அடி உயர நினைவுத்தூணுக்கான வார்ப்படம் ஊற்றக்கூடிய நிகழ்வை ஓய்வு பெற்ற தென்னிந்திய ராணுவ தளபதி அருண் தொடங்கி வைத்தார். இங்கு வடிவமைக்கப்படக்கூடிய தூண் டெல்லியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. நாகை மாவட்டம் கீழையூரில் திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் தாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி நூற்றுக்கணக்கான திமுகவினர் போராட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி கரூர் மாவட்டம் தோகைமலை பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தாவேக அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடன்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதேபோன்று கீழவெளியூர், வடசேரி, நங்கவரம் உள்ளிட்ட இடங்களிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த மத்திப்பாளையம் கிராம பகுதியில் புகுந்த 2 யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சொட்டு நீர் பாசன குழாய்கள் உள்ளிட்ட விவசாய உபகரணங்களையும் உடைத்து சேதப்படுத்தியதால் யானைகளை வனப்பகுதியில் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் நாயக்கன்குப்பம் ஊராட்சியில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் 5 மாதங்களிலேயே சேதமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமுதாய கூட படிக்கட்டின் டைல்ஸ் பெயர்ந்துள்ளதுடன் பக்கவாட்டு சுவரிலும் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சமுதாய கூடத்தை விரைந்து சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.